இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். தேவன் எல்லாம் அறிந்தவர் என்பதை குறித்து நம்ம தொடர்ச்சியாக சிந்தித்து வரோம். இந்திய நாளிலும் கூட சங்கீதம் 139, 17, 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். இப்போ தேவனுடைய சர்வ ஞானத்தை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய ஞானம் எல்லையற்றது. அது விசுவாசிகளுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டவர் என்னை நல்லா அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. தேவன் விசுவாசிக்கு என்னென்னா, என்னை பற்றி எல்லாம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நான் யார், நான் என்ன செய்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், என்ன செய்கிறேன், என்னுடைய விருப்பம் என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் விசுவாசி. யோபு 23:10 சொல்கிறாரு, நான் போகும் வழியை அறிவார், நான் என்னுடைய வழிகள் எல்லாம் அறிந்தவர். சங்கீதம் 103:14 என்னுடைய உருவம் என்னதென்று அறிவார். என்னுடைய உருவம் வரைக்கும் தெரியும். சங்கீதம் 139, 23, 24 என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். இதுதான் ஒரு உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 21:17 பேதுருட்ட ஆண்டவர் பேசும் பொழுது 3வது முறை கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. பேதுரு துக்கப்பட்டு சொல்கிறாரு, பேதுரு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் தெரியும், என்னுடைய ஆசைகள்லாம் தெரியும். ஆகவே இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், என்னை ஜெபிக்கிறதுக்கு தூண்டுகின்றது. விசுவாசி ஜெபிக்கலாம், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், எனக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியும். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களையெல்லாம் கேட்கிறார், நம்மளுடைய கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்கிறது. நீ பயப்படாத, உன் வாழ்க்கையில் நீ என்னத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கியோ, உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கியோ, ஆண்டவர் பாவமற்ற உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் பயத்தோடு இருக்கிற, உன் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, பலவிதமான குடும்பத்தில் சூழல் சரியில்லை, வேலை ஸ்தலத்தில் சரியில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய ஜெபங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதில் உண்டு. உன்னுடைய ஜெபம் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரே நேரத்தில் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறார், ஒரே நேரத்தில் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன். எவ்வளோ பெரிய ஆண்டவர் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மகிமையான ஆண்டவர் பாருங்கள், அவருடைய எல்லையற்ற அறிவை பாருங்கள். இந்த மகிமையான தேவன், எல்லாம் அறிந்த தேவன், இந்த தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், இவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த தேவனை வேதத்தில் பாருங்கள். இந்த தேவன் தனது குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த மகிமையான தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரிச்சிருக்கிறார். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. உயிரோடு இருக்கிறார், எல்லாம் அறிந்த தேவன். இந்த தேவனை நீங்கள் ஆராதிக்க, இந்த தேவனை வணங்க, இந்த தேவனிடத்திலே ஜெபிக்க, இந்த தேவனை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.